ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுத்தது. அந்த 100 ஆடுகளும் அந்த மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டிலே, அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகள் அவன் பின்னே சென்றது. நல்ல மேய்ச்சலை கொடுத்தான், நல்ல தண்ணீரை காண்பித்தான். அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை கரிசனையோடு பார்த்து கொண்டான். ஒரு நாள் அந்த 100 ஆடுகளிலே ஒரு ஆடு இப்படி நினைத்ததாம், என் இஷ்டப்படி நான் வாழ்வேன், எனக்கு பிரியமான இடத்திற்கு நான் போவேன், எனக்கு தேவையானதை நானே பெற்றுக்கொள்வேன், ஒரு தனிமையில் இனிமையான ஒரு அனுபவத்தை நான் அடைவேன் என்று ஒரு நாள் அந்த 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு தனியே அது கடந்து போனதாம். அப்படி கடந்து போய் உல்லாசமாக சந்தோஷமாக தானே மேய்ந்து தனக்கு தானே எல்லாவற்றையும் அனுபவித்து சந்தோஷமாய் போகிற பாதையிலே வழி தெரியாமல், மேய்ப்பனுடைய வழி ஆட்டுக்கு நன்றாக தெரியும், 99 ஆடுகளும் போகிற பாதை அதுக்கு நன்றாக தெரியும். அந்த பாதையை தெரிந்து கொள்ளாமல் அது தனக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதுல போய் முட்புதரிலே சிக்கி கொண்டதாம். வழி தெரிந்தும் வழி அறிந்தும் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டும் அது தன் பாதையை தானே தீர்மானித்ததினாலே அந்த முள்ளுகளுக்குள்ளே சிக்கி கொண்டதாம். மந்தையை மேய்க்கிற மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எல்லாம் நன்றாக மேய்த்து விட்டு தொழுவத்தில் ஆடுகளை அடைத்த போது ஒவ்வொரு ஆடுகளாய் அவன் எண்ணி பார்த்தபோது ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டது, ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அந்த ஒரு ஆட்டை அவன் தேடும்படியாய் அந்த பாதையை தொடர்ந்து கடந்து போனான். அந்த பாதையிலே கடந்து போனான். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், 99 ஆடுகள் இருக்கிறது, ஏதோ ஒன்று தவறி போகட்டும் என்று சொல்லி அவன் விட்டுவிடவில்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். அவர் என்னை மறக்க மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். நான் திரும்ப வருகிற வரைக்கும் ஏக்கத்தோடு எனக்காக காத்திருக்கிறார். சிறந்ததெல்லாம் 99 ஆடுகள், சிறந்த ஆடுகள், சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தவறி போன என்னை, சொல்ல போனா தரமிழந்த என்னை நீ தேடி வந்தீரே, அது ஏன்? நீ தேடி வந்தீரே, அது ஏன்? ஆண்டவரே, உங்க கிருபை அல்லவா, உங்க கிருபை அல்லவா. அதை தாங்க இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேடி வந்திருக்கிற ஒரு தேவனாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை தேடி வந்த ஒரு தேவன், என்னை தேடி வந்த ஒரு தேவன் என்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னை தேடுவார். என்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுவார். நான் தொலைந்து போன போது எல்லாரும் என்னை கல்லெறிந்தார்கள். தனியே போகிறானே, தனியே போகிறாளே என்று கல்லெறிந்தார்கள், இழிவாய் பேசினார்கள், நிந்தனைகளும் அவமானங்களும் எனக்கு வந்தது. ஆனால் என்னை தேடி வந்த இயேசு, காணாமல் போன என்னை கண்டுபிடித்த இயேசு எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் அல்ல, ஒரு தகப்பனாய் மாறிட்டார், ஒரு தகப்பனாய் மாறிட்டார். Thank you Lord, hallelujah. வழி தெரிஞ்சும் நான்
தொலைஞ்சி போனே. பாத புரியாம பயந்து நின்ன, வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனே. பாத புரியாம பயந்து நின்ன, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணாக ஏங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்னை தேடி வந்திருக்கிறார். அவருடைய அன்பு கரம் என்னோடு கூட இருக்கிறது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தாரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தாரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்னை தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆராதனை செய்வோம். கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே.